குழம்பு என்ன மணக்குது. உங்க கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான்க்கா. என்னடி ஐசத்துக்கு நடந்தாலே வைக்கிற? பாசெல்லாம் நல்லா தான் வருது. ருசி எப்படி இருக்குன்னு ரூபாய் பார்த்து சொல்லு. இல்லக்கா நீங்க செஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எல்லாம் நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரியாதா உங்க கைப்பக்குவம் எப்படி இருக்கும்னு. இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துக்க வேண்டி. ஏன்னா அப்புறம் அத்தைகிட்ட கொடுத்தோன்னே அது இல்லை இது இல்லை அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நாங்கன்னு வையேன், அது சரி வராது பத்தியா. ஆமாம்மா அந்த கிளவி சொன்னாலும் சொல்லும், எப்படா சான்ஸ் கிடைக்கலாம் நம்மள கழுவி ஊற்றலன்னா அது காத்துக்கிட்டு கிடக்கு. சரி ஆனால் கரண்டி எடுங்க, ஒரு வாட்டி நானும் பார்த்து சொல்லிடுறேன். இரு நானே எடுத்து தரேன், நீ கையை நீட்டு. ஏக்கா பார்த்து பழைய கடுப்புல ஏதோ கையில் சூடு வச்சு விட்றாரு. ஆமாம் வைக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுடி. என்னடி எப்படி இருக்கு? எல்லாம் சரியா இருக்கா? ஏக்கா எல்லாம் செய்வேன், ஆனால் உப்பு போட்டிங்கண்ணா உப்பு பத்தாத மாதிரி இருக்கு. ஐயோ ஆமாண்டி, நானே நினச்சேன் உப்பு கொஞ்சம் போடணுமா, போடுறப்பயே கம்மியாக போடுறோமே நினச்சேன், மறந்துட்டேன் பத்தியா. இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும். அப்போ போட்டுற வேண்டியது தானே. ஆமாம் குழம்பு கொதிக்கிறப்பே போட்டாதான் சரியில்லை உப்பு இறங்கும். நான் அப்போ எடுத்துகிட்டு வரேன். மல்லிகா மல்லிகா. வரேன்ட்ட. செத்த நேரம் அந்த கையை பேச விடுதா? எப்போ பாரு மல்லிகா உமானுக்கிட்ட. சரி விடுடி. அப்போ என்னன்னு கேட்டுட்டு வரேன். அப்புறம் எதுக்கு லேட்டாக வந்தால் கூப்பிட்டோன்னே வரமாட்டியான்னு அதுக்கு 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கு இப்போ கூப்பிட்டோன்னே என்னன்னு கேட்டுட்டு வந்துட்டா நம்ம படுத்து ஃப்ரீயாக நம்ம வேலையை பார்க்கலாம் பத்தியா. சரி போயிட்டு வாங்க. நீங்கள் தான் மாமியார் பேச்ச தட்டாத மருமகளாச்சே. சீக்கிரம் போயிட்டு வாங்க, நான் அது வரைக்கும் இங்கே நிற்கேன். சரி குழம்பு பார்த்துக்க நான் வந்துடுறேன். இந்த அக்கா அப்படி பயந்து சாவர வச்சு தான் அந்த கிளவி ஓவராக பண்ணுது. இருக்கட்டும் இந்த கிளவிக்கு இருக்கு. மாமியார் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வரணும். நம்மளாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம்? மாமியார் சரசு அப்படிங்கிறதுக்குள்ளே ஓடி போய் நிற்போம். இவளுக்கு என்னன்னா எனக்கு என்னன்னா ஆடி அசைஞ்சு வராளுங்க. கொஞ்சமாவது மட்டும் மரியாதை பயம் இருந்தால் எப்படி வருவாளா? வரட்டும். கொஞ்சம் கூட முன்னாடி மரியாதையே இல்லை. என்ன அத்தை விட்டத்தை பார்த்து பலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க? கையில் நொங்கு வச்சுருக்காங்க. நமக்கு நொங்கு கொடுக்க தான் கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம 2 தானே சாப்பிட்டோம், நம்ம வயிறுக்கு பத்தாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதான் இன்னும் 2 சாப்பிட்டுன்னு கூப்பிட்டாங்க போல. எத்த கூப்பிட்டீங்களா? ஆமாம் கூப்பிட்டு எம்பிட்டு நேரம் ஆகுது. இப்போ வந்து கூப்பிட்டீங்களான்னு கேட்க நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தேனே. நல்லா வந்த ஆடி அசைஞ்ச அம்மாவாசைக்கு. உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னா நொங்கு தரவாத்த அதை ஏற்கனவே சாப்பிட்டேனே. ஆமாம் உனக்கு நொங்கு தரதான் நான் கூப்பிட்டேன். எனக்கு வேறு வேலை வெட்டியில் பாரு. இதை நான் என் பொண்ணுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அவன் இங்கே வராளா, நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுமான்னு கேட்கணும். முதல்ல என் ஃபோனை சார்ஜில் போட்டிருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்து கொடு. அதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். எத்தனை ரூமில் தானே சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. ஆமாம் அதை எடுக்க தான் நான் கூப்பிட்டேன். போய் எடுத்துகிட்டு வா, சொல்கிற வேலையை செய். எத்தனை நீங்களே எடுத்துருக்கலாமே. ஓஹோ எனக்கே ஆர்டர் போடுறியோ? எனக்கே வேலை சொல்கிற அளவுக்கு வந்துட்டேன். நீ மாமியாரா நான் மாமியாரா? நான் மட்டும் உனக்கு மாமியாராக இருந்திருக்கணும். அப்போ தெரியும் இந்த மல்லிகா யாருன்னு. என்னடி நான் தனியாக பேசிகிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைத்த, சார்ஜரை ஒயரோடு எடுத்துகிட்டு வரட்டா இல்லை வெறும் ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு வரட்டான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு வா போதும். சரி கிளவி இரு இந்த ஃபோனை வச்சுட்டு தானே இம்புட்டு ஆட்டம் போடுறேன். ஒரு நாள் அந்த ஃபோனை தூக்கி அடுப்புலையோ தண்ணிக்குள்ளேயோ போடலை என் பேர் மல்லிகா இல்லை. கொஞ்சம் சத்தம் போட்டால் தான் வேலை நடக்குது. என்ன இந்த மல்லிகாக்கா இம்புட்டு நேரமாயும் ஆளை காணோம். குழம்பு வேற கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளவி சாப்பிட வந்துடும். அப்புறம் உப்பு இல்லைன்னு அந்த அக்காவை தான் கத்தோம். நம்மளே உப்பு எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம். அளவு தான் அந்த அக்கா 1 ஸ்பூனுன்னு சொன்னாங்களே, சேர்த்து விடுவோம். இவன் ஃபோன் எடுத்துக்குள்ளே விரிஞ்சிரும். வாசம் நல்லா வருது. குழம்பு நல்லா வச்சுருப்பாளோ? இவன் வரத்துக்குள்ளே ஒரு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். குழம்பு வாசம் உள்ள வரைக்கும் வீசுது. குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக வேற இருக்குது. குழம்பு நல்லா தான் இருக்கும் போல். எதுக்கும் கொஞ்சம் தொட்டு நக்கி பார்ப்போம். பார்க்குறப்ப எச்சு ஊறுதே. நமக்கு ருசி பார்க்க கரண்டி எல்லாம் தேவையில்லை, கையே கரண்டி. ஐய குழம்புல உப்பு இல்லையே. ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லை. உப்பு இல்லா பண்ணிட்டோம், குப்பை இல்லைன்னு தின்னாமையா சொன்னாங்க. உப்பு இல்லைன்னா யார் சாப்பிட்றது? சூடு சொன்னலாம் தான் தின்னணும். இவர்களுக்கு தான் இல்லை, நமக்கு இல்லைன்னு நினச்சிட்டாளுங்க போல். நம்மளே கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம். அப்புறம் நம்ம பையன் சோத்தில் உட்காந்தானே சாப்பாடு நல்லா இல்லைன்னு நினைப்பான். பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிட்ணும். இப்படி மட்டமாக சமைச்சு வச்சுருந்தா யார் சாப்பிடுவா? முதல்ல உப்பு எடுத்துகிட்டு வந்து போடணும்டா. உப்பை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அப்படி மலை சாரல் மாதிரி தூவ வேண்டியதான். டப்பு டப்பு டப். இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். போதும் சரியா இருக்கும். இதை போய் வச்சுட்டு வந்துடுவோம்.
விட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். குழம்புல உப்பள்ளி போடுவோம். போதும். இப்போதான் குழம்பு சரியா இருக்கும். கல் உப்பு வேற போட்டிருக்கோம். குழம்புல நல்லா கரையிட்டோம். அத்தை ஃபோன் எடுத்துட்டு வந்துட்டேன். உங்க பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்கா. ஆஹா, இங்கே வந்ததுலேயே அதை மறந்துட்டேனே. நம்ம பொண்ணுகிட்ட ஃபோன் பேசணும்ல, ஃபோன் எடுத்துகிட்டு வச்சா முடியாத. சரி. ஆஹா, நம்ம பொண்ணு ஃபோன் எங்கே வச்சுட்டு எங்கே போகணுன்னு திட்டுவாளே. முதல்ல போய் ஃபோனை பேசுவோம். இந்த வாரேன்னு சொல்ல மல்லிகா. செத்த இருமா, அம்மா வந்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி நான் அத்தை வந்தாலும் சொல்லிடுறேன். சரிம்மா. ஃபோனை கொடு. என் பொண்ணு லைனில் இருக்காளா? இல்லைப்பா, இப்போதான் பைரவி பேசிட்டு வச்சா. அது நீங்கள் நொங்கு எடுத்துகிட்டு வரட்டா இல்லை நீ வரியான்னு கேட்டிருந்தீங்க. நானே அவளே சாயங்காலம் இந்த பக்கம் வர வேலை இருக்கான், வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னான். அப்படியா, ரொம்ப நல்லது. நான் கூட 50 தூரம் நடக்கணுமே நினச்சேன். சரி அவளே வரட்டும். வந்தானா இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தியா, அதையே 2 வச்சு சாப்பிட்டுட்டு போவா. சரிக்கா, எனக்கு அடுப்பாங்கரில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பார்க்கேன். போய் பாரு. சீக்கிரம் சாப்பிட ரெடி பண்ணிட்டு கூப்பிடு. சரிங்க. என்ன உப்பு இங்கே இருக்கு? உப்பு நம்ம மேலே தானே வச்சுருந்தோம். சரி, நம்ம தான் எடுத்து உள்ள வைக்காம போயிருப்போம். அதுதான் கால் முளைச்சா நடந்து வந்திருக்கோம். நமக்கு இப்போ வேணுங்கிறது உப்பு கண்ணு முன்னாடியே இருக்கு, எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் குழம்புல உப்பு இல்லைன்னு நம்மள தான் ஆளாளுக்கு வைக்குவாங்க. நமக்கு தேவையா? ஒரு வழியே அதுக்கு உப்பை போட்டு இறக்கணும் வேண்டியதான். அடுப்பு அமர்த்திப்பட்டா சூடாக சுவையாக நாட்டுக்கோழி குழம்பு தயார். போதும். இன்னைக்கு நம்மளை அத்தை பாராட்ட போகிறாங்க. குழம்பு வேற லெவலில் இருக்க போகுது. வண்டி வச்சு ஒரு கலக்கிடுவோம். கலக். அம்பிட்டு தான். இன்னைக்கு மணக்க நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிட்டு. இன்னைக்கு அத்தை நம்மளை பாராட்ட போகிறாங்க. அவங்களும் வர நேரம் ஆச்சு. நல்லா தலைவாழை இலையை விரித்து சோத்தை போட்டு நல்லா மணக்க குழம்பு ஊற்றுனா இன்னைக்கு நமக்கு அவார்டு தான். முதல்ல போய் எல்லாரையும் சாப்பிட கூட்டிகிட்டு வருவோம். சக்கரை நிற்கிற சக்கரை.